ப்ரோமோ தமிழ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ சிறகடிக்க ஆசை சீரியலில் இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, மனோஜ் ரோகிணி அவங்க ஆசைப்பட்ட மாதிரியே ஒரு செகண்ட் ஹேண்ட் கார் வாங்கிட்டாங்க. அதை வீட்டுக்கு கொண்டாடுறாங்க. மனோஜ் முத்து பண்ண மாதிரியே வீட்டில் இருக்க எல்லாருமே கூப்பிட்டு அந்த காரை கட்டுறாரு. அவர் கார் வாங்கின விஷயத்த ரொம்ப பெருமையாக பில்டப் பண்ணிட்டு இருப்பாரு. கடைசியாக முத்து வந்து மனோஜ் கிட்ட இந்த காரை எவ்வளோக்கு வாங்கினேன்னு கேட்குறாரு. மனோஜ் 4 லட்சம் சொல்றாரு. அதை கேட்ட முத்துக்கு ஷாக் ஆகுது. இந்த காரை எதுக்கிட்ட 4 லட்சத்துக்கு வாங்கினேன், இதெல்லாம் 2.5 லட்ச ரூபாய்க்கு மேலே போவாது, ஏன்டா அப்படி ஏமாந்து வந்து நிற்கிற, ஏன் காசை வேஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லி கோவப்படுறாரு. மனோஜோட நல்லதுக்கு தான் பேசுவாரு. ஆனா விஜயா என்னமோ முத்து மனோஜ் மேலக்க பொறாமையில பேசுற மாதிரி முத்துட்ட ஓவரா பேசுவாங்க. கடைசியா ரவி மனோஜ் கிட்ட, கார்லாம் வாங்கியிருக்கேன், எங்களுக்கு ட்ரீட் எதுவும் இல்லையா, நம்ம 3 பேரும் சேர்ந்து பீர் அடிச்சு எவ்வளவு நாள் ஆச்சு, இன்னைக்கு அடிக்கலாமான்னு கேட்கிறாரு. மனோஜும் சரின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் ரவி கேட்ட மாதிரியே மனோஜ் வந்து பீர் வாங்கிட்டு வந்து தருவாரு. ஆனா முத்து எனக்கு வேணாம், நீங்க வேணா குடிங்கன்னு சொல்லிடுறாரு. ரவியும் மனோஜ் மட்டும் தான் குடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நடக்குதுன்னா மனோஜ் கேட்பாரு, எனக்கு பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு ஏதாவது நல்ல ஐடியா கொடுங்கடான்னு கேட்பாரு. முத்து ரவி அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லா பிசினஸ் பத்தியும் சொல்றாங்க. ஆனா மனோஜ் எல்லாத்தையும் குறை சொல்லிட்டே இருக்காரு. ஒரு கட்டத்துல முத்துக்கு செம்ம கடுப்பாது. பாட்டில வச்சு மண்டையை உடைச்சிருவேன், உண்மையை சொல்லுவனுக்கு பிசினஸ் பண்ற ஐடியா இருக்கா இல்லையா, இல்ல ஜாலியா அந்த காசை செலவழிக்க போறியான்னு கேட்கிறாரு. அதுக்கு மனோஜ் வந்துட்டு, எனக்கு பிடிச்ச மாதிரி பிசினஸ் வேணாமா, உட்காந்த இடத்துல கஷ்டப்படாம நிறைய காசு சம்பாதிக்கணும், அந்த மாதிரி பிசினஸ் இருந்தா சொல்லுன்னு சொல்றாரு. அதை கேட்ட முத்து நக்கல் பண்ணுவாரு. அதுக்கு ஒரு பிசினஸ் இருக்கு, உனக்கு கூட அந்த பிசினஸ்ல முன்னனுபவம் இருக்கு, அதான் அந்த கோயில் வாசல பிச்சை எடுத்தல, அதான் போய் எடுக்கிறியான்னு சொல்லி நக்கல் பண்றாரு. அடுத்து என்ன நடக்குதுன்னா, இவங்க பேசுற மாதிரியே கீழே மீனா ரோஹிணி ஸ்ருதி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அப்ப டாபிக் வந்து இவங்க பீர் அடிக்கிறத பத்தி வருது. அப்ப ரோஹிணி நக்கலா சொல்றாங்க, ரவி மனோஜை பத்தி எல்லாம் கவலைப்பட வேணாம், அவங்க லிமிட்டா தான் குடிப்பாங்க, ஆனா முத்து தான் கண்மூடித்தனமா குடிச்சிட்டு வர போறாரு அப்படின்ற மாதிரி நக்கலா சொல்றாங்க. அதை கேட்ட மீனா கடுப்பாகுது. என் புருஷன்லாம் கண்டிப்பா நீ குடிக்க மாட்டான்னு சொல்லி ரொம்ப நம்பிக்கையா பேசுறாங்க. அந்த டைம் பார்த்து மாடியில சத்தம் கேட்கும். அதை பார்த்து ரோஹிணி வந்து, பாத்தீங்களா மீனா, நான் சொன்ன மாதிரி நடந்துச்சா, போதையில முத்து தான் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு, நீங்க வேணா பாருங்க, முத்து ஃபுல் போதையில வருவான்னு சொல்றாங்க. ஆனா உண்மையிலே பிரச்சனை பண்றது நம்ம மனோஜ் தான். மனோஜை கஷ்டப்பட்டு முத்து தான் கீழே கூட்டு வராது. அதை பார்த்து ரோஹிணிக்கு ஷாக் ஆகுது. மீனாலா ரோஹிணியை பார்த்து நக்கலா சிரிப்பாங்க. ரோஹிணிக்கு ஒரு மாதிரி அவமானமா இருக்கு. கீழே வந்த பின்னாடி மனோஜ் போதையில பயங்கரமா சேட்டப் பண்ணுவாரு. கடைசியா ரோஹிணி வந்து மனோஜை அடிச்சுதான் இழுத்துட்டு போறாங்க. அதோட இன்னைக்கு சீரியலையும் முடிச்சிருந்தாங்க. இதுக்கப்புறம் நடக்கும்னா, மனோஜ் பண்ண வேலைக்கு காலையில போதை தெளிஞ்ச பின்னாடி ரோஹிணி வந்து மனோஜை நல்லா வறுத்தெடுப்பாங்க. கண்டிப்பா இந்த சீன் வருங்க. அதுக்கப்புறம் நடக்க போதுன்னா, மனோஜ் பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு சொன்னார் பாத்தீங்களா, அதுக்கு முத்து தாங்க ஒரு சூப்பரான ஐடியா கொடுக்க போறாரு. ஆமாங்க, முத்து வீட்டுல இருக்க எல்லாருமே கூப்பிட்டு அவர் ஐடியாவை சொல்றாரு. அப்பா, இவன் பிசினஸ் ஆரம்பிக்க ஒரு சூப்பரான ஐடியா இருக்கு, இந்த வீட்டுக்கு தேவையான ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின்லாம் விற்கிற கடை இருக்கு பாத்தீங்களா, அதை ஒன்று ஆரம்பிக்க சொல்லலாம், ஏன்னா அதுல நல்லா லாபம் வரும்பா, எனக்கு தெரிஞ்ச கடை ஒன்று இருக்கு, அந்த கடையை வேணா நம்ம குடும்பத்தோட போய் பார்ப்போம், அதுல எப்படி வியாபாரம் நடக்குது, என்னென்ன பொருள் விற்கிறாங்க எல்லாத்தையும் பார்க்கலாம், இவனுக்கு அந்த பிசினஸ் பிடிச்சிருந்தா அதையே ஸ்டார்ட் பண்ணட்டும்னு சொல்றாரு. முத்து சொன்னதை கேட்ட எல்லாருக்குமே அது நல்ல ஐடியான்னு தோணுது. அதனால குடும்பத்தோட போய் அந்த ஹோம் அப்ளையன்ஸ் கடையை பார்க்குறாங்க. மனோஜுக்கு அந்த பிசினஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால முத்து சொன்ன ஐடியா கேட்டு ஹோம் அப்ளையன்ஸ் பிசினஸ் ஆரம்பிக்கும் வாய்ப்பு இருக்குங்க. இதை தவிர அடுத்த வாரம் வேற என்ன நடக்க வாய்ப்பு இருக்குன்னா, மீனாவோட தம்பி சத்யா இருக்காரு பார்த்தீங்களா, அவர் ரோஹிணிட்ட பணம் கேட்டு மிரட்டுற மாதிரிலாம் சேர்ந்து வரலாம். ஆமாங்க, இப்போ சிட்டியோட பிசினஸ் சத்யா தான் கவனிச்சுக்க போறாரு. ரோஹிணி வேற சிட்டியிட்ட கடை வாங்கி வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே சத்யாவை ரோஹிணி அடிச்சிருப்பாங்க. அதுக்கு பழி வாங்குறதுக்கு சத்யா வந்து இந்த சான்ஸை யூஸ் பண்ணலாம். ஆமாங்க, ரோஹிணிட்ட வந்து உடனே கடனை திருப்பி தரணும், இல்லை வீட்டில் வந்து உன்னை அசிங்கப்படுத்திடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் மிரட்டுவாரு. அதை கேட்ட ரோஹிணிக்கு ஷாக் ஆகும். கடைசியில் ரோஹிணி இந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்க வாய்ப்பு இருக்குன்னா, மனோஜிட்ட நைஸா பேசி அண்ணாமலையோட காசை வாங்கிட்டு போய் அந்த கடனை அடைப்பாங்க. இந்த மாதிரிலாம் நடக்க வாய்ப்பு இருக்குங்க. இதெல்லாம் பத்தி உங்க கருத்தை நான் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சலாம் ஒரு லைக்கை தட்டுங்க. நம்ம சேனல் ப்ரோமோ தமிழ் ரிவ்யூ வரை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ப்ளீஸ் கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உடனே சீரியல் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன். பை கைஸ்.